தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்றும் வாக்காளர்கள் பணத்திற்காக வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேர்தலில் முறைகேடுகளை தடுப்பதற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துடன் நமது செய்தியாளர் உமா கதிர் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் நேர்மையான அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் சில அமைப்புகள் தற்போது அரசியலுக்கு அதிகரித்து வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர், அரசு அலுவலர். எனவே விதிகளுக்கு உட்பட்டு சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் இதிலே நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இத்தகைய ஆர்வமுள்ள இந்த இளைஞர்கள் ஒரு சமூகத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்டவர்களாக இவர்கள் வந்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அரசியல்ல நேர்மையான நியாயமான தளம் அமைய என்ன செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசியல் என்பது சமூகத்தினுடைய ஒரு அம்சம், ஒரு அங்கம், ஒரு வெளிப்பாடு. எனவே அரசியலில் நேர்மை வேண்டும் என்று எண்ணுகின்ற நாம், எத்தனிக்கின்ற நாம் சமூகத்திற்குத்தான் திரும்ப வேண்டும். சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நாம் தொடங்க வேண்டிய இடம் சமூகம். எனவே சமூகம் நேர்மையாகிவிட்டால், சமூகம் தூய்மையாகிவிட்டால் அதனுடைய ஒரு அம்சமாக, ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அரசியலும் நேர்மையாகிவிடும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனவே மிக தெளிவு, அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரிகள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் மட்டும் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினரும், ஒரு வழக்கறிஞர், ஒரு மருத்துவர், ஒரு வியாபாரி, வணிகம் செய்யக்கூடியவர், இவர்கள் எல்லோருமே நேர்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமூகத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அரசியலும் நேர்மையாக இருக்கும். இளைஞர்களுடைய பார்வை அரசியலுக்கு திரும்பி இருக்கிறது. இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு அரசியலில் வெறும் ஆர்வம் மட்டுமே போதாது. சமூகத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் தேவை. அத்தகைய அறிவு, அனுபவம் இந்த சமூகத்தை உளமாற நேசிப்பதற்கு இன்னும் இவர்கள் சமூக பணியை ஆற்றினார்கள் என்றால் நன்றாக இருக்கும். அத்தகைய பணி அனுபவத்தோடு பயிற்சியோடு அரசியலுக்கு வந்தால் அத்தகைய அரசியல் சிறப்புடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வாக்காளர்கள் தேர்தலை எப்படி சந்திக்கணும்? நியாயமான முறையில், சுதந்திரமான முறையில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய பெருமக்கள், பொதுமக்கள், வாக்காளர்கள் இவர்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு தகுதியான வேட்பாளருக்கு, நேர்மையான நியாயமான ஒரு வேட்பாளருக்கு, நம்முடைய சமூகத்திற்கு, நாட்டிற்கு பங்களிப்பு செய்யக்கூடியவருக்கு, உண்மையான தன்னலமற்று செயல்படக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதருக்குத்தான் நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதியை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்கு என்பது ஜனநாயகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு கருவி. அதனை நாம் ஒரு விற்பனை பொருளாக பயன்படுத்துவது இழிவு என்ற எண்ணம் அவர்களுக்கு வேண்டும்.